கொள்கை தேவையெல்லாம் எப்படின்னா சொல்றது, ஓப்பனா சொல்ல முடியாதுல்ல. எத்தனை தொகுதி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? என்ன 2026 எங்க ஆட்சி தான். ஆட்சி தான், ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு தொகுதி வேணும்ல. அவர் பார்த்து பண்றோம். அவர் பார்த்து என்ன பண்றாரோ, யாராவது என்ன போஸ்டிங் கொடுக்குறாங்களோ கொடுப்பாரு. போஸ்டிங் கொடுப்பாங்கன்னா இப்ப ஓட்டு போடுவாங்கல்ல, மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்ல. அது தொகுதி நம்பர் இருக்குல்ல, எத்தனை நம்பர் ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதி ஜெயிப்பேன்னு வச்சுங்க. 4 தொகுதி. பின்னாடி தலைவர்களா இருக்கிறாங்களா, இதுல யாரும் உங்களுக்கு பிடிக்கும்? அவரை மட்டும்தான். என்னைக்குமே நான் செத்தாலுமே இவர்தான். முத போட்டோல இருக்கிறது யாருங்க அது? நான் அவரை விட்டுருங்க, எனக்கு மெயினே இவர்தான். இல்ல 5 தலைவர்களை எல்லாருமே படிக்கணும் விஜய் அவர்கள் சொல்லி இருந்தார்ல. முன்னாடி முதல்ல ஒரு போட்டோ, 2வது 3வது 4வது 5வது 5. ஒண்ணு சொல்லுமா? யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு பிடிச்சதை பத்தி சொல்லுங்க. எனக்கு பிடிச்சதா? யார் அவரு? யாரும் உங்களுக்கு தெரியாதா? நீங்க சொன்னா நீங்க சொன்னா நல்லா இருக்கும்ல. நீங்க சொல்லிருக்க சொன்னீங்க. இத காமிச்சா யாரும் உங்களுக்கு தெரியாதா? இல்ல உங்க கொள்கை தலைவர் நீங்க சொல்லுங்க. இல்ல உங்க கொள்கை தலைவர் நீங்க சொன்னா மக்கள்கிட்ட. எனக்கு ஒரே ஒண்ணு தளபதி மட்டும்தான். அப்ப அவர் யாருன்னு தெரியல உங்களுக்கு? எனக்கு தெரியல. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் எனக்கு ஒண்ணே எங்க தளபதி. அவர் உங்க ஊருக்காரர் தான், பக்கத்துல ஈரோடு பெரியாரு. சரிங்க, நான் உங்களை சொல்ல நீங்க அவரை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. சிரிக்கிறானி, வெக்கமா இல்ல? நான் ஒரே விஷயம், நான் யாருமே பேச மாட்டேன். இவரு தெரியுமா? ஒரு அளவுக்கு மேல பண்ண இந்த நாங்க பெண் உரிமையை மீட்டு கொடுத்தோம், இந்த ஈரோட்டு ஈர வெங்காயம் தான் மீட்டு கொடுத்தாரு, அவரு மீட்டு கொடுத்தாரு, அப்படிலாம் யார் பேரோ சொல்லுவாங்க. அரசியல் வரலாற்றிலேயே சரிநிகர் சமமாக ஆணுக்கு பெண் சரிக்கு சமமாக 117 ஆண்கள் 117 பெண்கள் நிறுத்தி போட்டி போட வைக்கிறது எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். உண்மையிலேயே சொல்ல போனா தமிழகத்துல சமூக நீதி காவலனும் பெண்ணிய உரிமையை நிலைநாட்டுறதோ எங்க அண்ணன் சீமான் தான் சொன்னா அதுல மாற்று கருத்தே இல்ல. வெறும் எழுதாத பேனாவிற்கு கோடி கோடியா கொள்ளையடிச்சாவது அந்த பேனாவிற்கு சிலை வைக்கணும் அப்படின்னு துடிக்கிறவங்களுக்கு மத்தியில அடுத்த தலைமுறைக்கான இயற்கை வளங்களையும் கனிம வளங்களையும் இயற்கை அரணாவே மாத்தணும்னு அனுதினமும் போராடுற ஒரே தலைவனா எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். இன்னைக்கு இந்த அரசியல்னா என்னன்னே தெரியாது இந்த தற்கூரி பயில்க சொல்றாங்க, ஒன்னனுக்கெல்லாம் வேற வேலை இல்ல, மரத்தை கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு. ஆனா அந்த கூமுட்ட பயலுக்கு சேர்த்துதான் அண்ணன் கத்துறாரு அப்படின்றத அந்த பயலுக்கு என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. புரிஞ்சா புரிஞ்சுக்கிட்டோம், முடிஞ்ச அளவுக்கு திருத்த பாப்போம், முடியலன்னா விட்டுருவோம். அண்ணன் சொன்ன மாதிரி போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போதுதான் புரியும்.